ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 3 டிசம்பர் 2025 புதன்கிழமை, விஷுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள். திதி திரையோதசி மதியம் 12:26 மணி வரை, பிறகு சதுர்தசி. நட்சத்திரம் பரணி மாலை 6 மணி வரை, பிறகு கார்த்திகை. யோகம் பரீகம் மாலை 4:57 மணி வரை, அதன்பின் சிவம். கரணம் சைதுளை மதியம் 12:26 மணி வரை, பிறகு கரசை இரவு 8:33 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:55 மணி முதல் 5:55 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேச ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் நாளாக அமையும். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் தருணம் இது. மனதிலிருந்த சோர்வு நீங்கி புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் வியாபாரம் சூடுபிடிக்கும். போட்டியாளர்களின் சவால்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். வேலைப்பளு குறைந்தாலும் பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி அடைவீர்கள். சேமிப்பு உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று வெற்றிகரமாக முடியும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீடு களைகட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல் நீங்கி அன்பு பெருகும். குழந்தைகளால் பெருமை சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஆன்மீக சிந்தனைகளில் மனம் ஈடுபடும். கோயில் குளங்களுக்குச் சென்று வருவீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் புதனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும். பேச்சில் ஒரு தனி வசீகரம் இருக்கும். உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.
தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் வேலைப்பளு குறைந்து நிம்மதி அடைவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய கிளைகள் தொடங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். நண்பர்கள் மூலம் தொழில் ரீதியான உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய நோய்களின் தாக்கம் குறையும். முகத்தில் பொலிவு கூடும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். இன்று நீங்கள் விரும்பிய அனைத்து காரியங்களும் கைகூடும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய்வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வீடு வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதார நிலை உயரும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் உங்கள் கடமைகளை சரியாக முடித்து நற்பெயர் எடுப்பீர்கள். சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு நடப்பார்கள். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். நேர்முகத் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து நீங்கலாம். குறிப்பாக ஜலதோஷம் அல்லது ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது ஆறுதலை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் நாளாகும். எந்த ஒரு சவாலையும் எளிதில் எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். இளைய சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் சில முக்கிய உதவிகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்தாலும் விழிப்புடன் இருப்பது நல்லது. பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். கடினமான பணிகளை கூட எளிதாக முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குணமாகும். யோகா மற்றும் தியானத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து எந்த ஒரு செயலிலும் ஒரு நாள் தாமதம் செய்வது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வீண் விவாதங்கள் மற்றும் சண்டைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது அமைதியை தரும். பண விஷயத்தில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது கடன் கொடுப்பதோ இன்று கூடவே கூடாது. புதிய முயற்சிகளையோ அல்லது முதலீடுகளையோ இன்று தொடங்க வேண்டாம். பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, அலைச்சல் காரணமாக உடல் வலி போன்றவை ஏற்படலாம்.
மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள இஷ்ட தெய்வ வழிபாட்டிலோ அல்லது தியானத்திலோ ஈடுபடுவது நல்லது. இன்று மௌனம் காப்பது பல பிரச்சனைகளை தீர்க்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நாளாக அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் இன்று எந்தவித இடையூறுமின்றி நடந்து முடியும். உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் காணப்படும். மற்றவர்களை கவர்ந்திழுப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புகழ் கூடும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதிலிருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீர்கள். இன்று மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிரிகளை வெல்லும் நாளாகும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள். உங்கள் பாதை தெளிவாகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். போட்டியாளர்களை சமாளித்து லாபமீட்டுவீர்கள். வங்கிக் கடன் உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். பழைய நோய்களின் தாக்கம் குறையும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மனதிற்குள் புதிய நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் சாதகமாக முடியும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். தர்ம காரியங்களில் மனம் ஈடுபடும். உயர்கல்விக்காக முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த நாளாகும். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். ஆரோக்கியம் சிறாக இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் குணமாகும். மன தெளிவு பிறக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகரராசி நேயர்களே, இன்று வீதி வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பது தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தாயாரின் உடல் நலம் சீராகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் விரும்பியபடியே கிடைக்கும். பணிச்சுமை இருந்தாலும் அதை சமாளிப்பீர்கள். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. மேலதிகாரிகளின் நம்பிக்கையே பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர்கள்.
வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து நீங்கலாம். குறிப்பாக மூச்சு திணறல் அல்லது சளி தொந்தரவு ஏற்படலாம். மருத்துவரை அணுகுவது நல்லது. ஓய்வெடுப்பது அவசியமாகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8-1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசினியர்களே, இன்று உங்கள் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இளைய சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும். குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பயணங்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். அண்டை அயலார் உங்களை புரிந்துகொண்டு நட்புடன் பழகுவார்கள். எழுதுத் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டாளிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்று நடப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் குணமாகும். மனதில் தைரியம் கூடும். இன்று நீங்கள் எதையும் துணிச்சலாக எதிர்கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நாளாக அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8-5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசினியர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். வாக்குவன்மையால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். சேமிப்பு உயரும். பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தின் தேவைகளுக்காக செலவு செய்வீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கணினித்திரையில் அதிக நேரம் வேலை செய்பவர்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுப்பது அவசியம். ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3-9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.